Hey guys, welcome my art studio. எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. நாம இன்னைக்கு என்ன பெயிண்ட் பண்ண போறோம் அப்படினா glowing daisy தான் பெயிண்ட் பண்ண போறோம். அதுக்காக நான் இந்த purple கலர் யூஸ் பண்ண போறேன். purple கலர் daisy தான் நாம இன்னைக்கு பெயிண்ட் பண்ண போறோம். நான் இன்னைக்கு round brush எடுத்துக்கறேன். ரெண்டு டைப்பான round brush, brush to artist grade. இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பர், வாட்டர் கலர் காட்டன் பேப்பர் எடுத்துருக்கிறேன், தண்ணி. நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேப்பரை நீங்கள் கொஞ்சம் வெட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாக வெட் பண்ணலை. அந்த சென்டர் பார்ட்டில் கொஞ்சம் இடத்த மட்டும் தான் நான் இன்றைக்கி வெட் பண்ணுறேன். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, க்ளோயிங் டெய்ஸி அதுதான் இன்றைக்கி பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறோமோ அங்கே மட்டும் நீங்கள் வெட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா வெட் பண்ண அப்புறமா பர்பிள் எடுத்து நீங்கள் வெட் பண்ணிங்க இல்லையா, அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பெயிண்ட் பண்ண வேண்டாம், லைட்டாக பெயிண்ட் பண்ணால் போதும். நீங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தொட்டு விட்டுருங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, அது இப்போ ட்ரை ஆயிடுச்சு. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் இருக்கிற அந்த மகரந்தங்கள் இருக்கு இல்லையா, சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா சென்டர் பார்ட், அதை நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை ரெண்டாவது லைட்டாக வெட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே தான் நான் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லேயர் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதாவது டெய்ஸியோட இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரோக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் இந்த ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நாம் இதில் 3 டெய்ஸி பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த 3க்குமே இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லேயர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான பெயிண்டிங், யார் வேணால் பெயிண்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் குட்டீஸ், குழந்தைங்க, அதுக்கப்புறமா படிக்கிற பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயிண்டிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும். இந்த டெய்ஸி வந்து கொஞ்சம் தாழ்வாக இருக்கிற மாதிரி தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு பகுதி வந்து ஃபுல் பெட்டல்ஸுமே தெரியும், இன்னொரு பகுதியில் வந்து அதனோட ஹாஃப் தான் தெரியும். அதனால தான் இந்த மாதிரி மடிஞ்ச மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போது ஃபஸ்ட் லேயர் பெயிண்ட் பண்ணி முடித்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போது சென்டர் பார்ட் வந்து நான் இன்னொரு வாட்டி டார்க் ஆகிறதுக்காக பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம செகண்ட் லேயர் பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த டெய்ஸி ஃபஸ்ட் லேயர் பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலேயே நீங்கள் செகண்ட் லேயர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. டெய்ஸியோட பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்காது, அதை நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என் கூடவே பெயிண்ட் பண்ணுங்கள். நம்ம சன்ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணணும். பட் சன்ஃப்ளவரோட பெட்டல்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதே சேம் மெத்தட் தான் நம்ம அதுலேயும் யூஸ் பண்ணுவோம், அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி மற்ற 2 டெய்ஸி ஃப்ளவரையும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெயிண்டிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் எனக்கு அங்கே சொல்லலாம். நீங்கள் இன்னும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லாதவங்க ஃபேஸ்புக்கில் கூட என்னோடய பேஜில் காண்டாக்ட் பண்ணலாம், அதோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன். நாம் இப்போது ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணிட்டோம். அதனுடைய காம்புகள் நான் சாப் க்ரீன் யூஸ் பண்ணி காம்பு பெயிண்ட் பண்ணுறேன். டெய்ஸி பிளான்ட்டில் மேலேயே இலைகள் இருக்கும், பட் அதுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ நான் சின்னதாகவே இலைகள் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது பெருசாக தான் இருக்கும் டெய்ஸி பிளான்ட்டில். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது க்ளோயிங் டெய்ஸி தான் பெயிண்ட் பண்ணுறோம். அந்த எஃபெக்ட் இன்னும் நான் கொடுக்கல, அது லாஸ்ட்டில் தான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணும்போது ஹாப்பியாக பெயிண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாங் கூட நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே பெயிண்ட் பண்ணலாம். இப்போது காம்புகள்லாம் போட்டுட்டோம். அந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்ன சின்னதாக கோடுகள் மாதிரியான அமைப்புகள் இருக்கும், அதை தான் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். அந்த டெய்ஸி பெட்டலில் ஆக்சுவலாக நல்லா பிரைட்டான கலரில் தான் கோடுகள் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டார்க்கான கலர் வச்சு அந்த கோடுகள் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரைட்டான கலர் யூஸ் பண்ணி கோடுகள்லாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெயிண்டிங் வீடியோ
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃபீட்பேக் இருந்தால் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் இப்போ குட்டி குட்டியான கோடுகள் போட்டுட்ருக்குறோம். நான் இப்போ பேக்ரவுண்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். அது ஒன்றுமே இல்லை, லைட்டாக நீங்கள் வெட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, பெயிண்டிங் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். இது எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது அப்படி தெரியல அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ 2-3 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா அதில் அது நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டெய்ஸியோட பெட்டல்ஸ் வந்து இந்த பிரைட்டான கலரில் தான் கோடுகள் போன்ற அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு. அதான் நம்ம இன்றைக்கி இப்போ கொண்டு வந்துட்டுருக்குறோம். நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி கோடுகள் போட்டிருக்கிறேன். பட் இது பார்க்குறதுக்கு அன்ஈவனாக இருக்கும். ஸோ ஈவனாக நம்ம பண்ணுறதுக்காக ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஒயிட் கலரை. அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த பெட்டல் வந்து நீட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ் என்னோடதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தெரியும், இல்லை ஒரு ஐடியாக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசிக்லேருந்து பெயிண்டிங் போட சொல்கிறீங்க. பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பேசிக்லேருந்து போட்டேன் அப்படின்னா அது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து நமக்கு சின்ன சின்ன பெயிண்டிங்ஸ் பண்ணலாம். பேக்ரவுண்ட் நான் போட்டிருக்கிறது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு இந்த மாதிரி போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ 2-3 வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஏன்னா இது வந்து க்ளோ ஆகிறதுக்காக, அதாவது கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்டும் க்ளோவாகிற மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். நம்ம இப்போது ஃப்ளவர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் பேக்ரவுண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அதையுமே நம்ம இன்னுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியிருக்கு. மகரந்தங்களை வந்து இன்னொரு வாட்டி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா பிங்க் நம்ம பெயிண்ட் பண்ணனால பிளாக்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்குறது. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ப்ரஷ், அதாவது ஃப்ளவரோட வெளிப்பகுதியிலேருந்து உள்பகுதிக்கு பெயிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், வெளியே ஸ்டார்ட் பண்ணி உள்ளே கொண்டு முடிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷில் தண்ணி லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா க்ளோ ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதாவது நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணும்போது க்ளோ பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பெயிண்டிங் தான் இது. நம்ம அதை பெயிண்டிங்லேயே கொண்டு வரலாம். உங்களுக்கு இது வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி பெயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத. அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது தண்ணி லோட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.